என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம ஆனியன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். நான் 2 ஆனியனை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி உதுத்து விட்டுருங்க, எல்லாம் தனித்தனியாக இருக்க மாதிரி. இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துடலாம். நீங்கள் பத்தலினா பிசைஞ்சு பார்த்துட்டு அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாம். நல்லா க்ரன்ச்சியாக வரணுங்கிறதுக்காக நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு. இதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணியை அப்படியே ஊற்றிட வேணாம், போதுமான அளவுக்கு தண்ணியை தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ண மாவு எனக்கு சரியாக இருந்துச்சு. பாருங்கள், லைட்டாக ஆனியனில் கோட் ஆகிருக்கு. இப்படி தான் இருக்கணும். பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படி கையில் ஒட்டும், அது அப்படி தான் இருக்கும். நம்மளோட மாவு ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெயை காய வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக இதை எடுத்து ஒவ்வொன்றா உதுத்து விட்டுக்கோங்க. கையில் கொஞ்சம் எடுத்திங்கன்னா தான் உதுத்துறதுக்கு வரும். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போதான் ஈவனாக எல்லா இடத்துலையும் வேகும். இது இல்லாமல் தண்ணி தெளித்து தான் இதை பிசைஞ்சிருக்கோம். ஸோ எண்ணெய் ரொம்பவே கம்மியாக தான் இதுக்கு யூஸ் ஆகும். கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். மீதம் உள்ளதையும் இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.